ஒரு கிராமத்தில் ஞானி ஒருவர் வசித்து வந்தார். அவர் மிகவும் ஏழையாக இருந்தாலும் மக்கள் அவரை மதித்துப் போற்றினார்கள். ஒருநாள் பணக்கார வியாபாரி ஒருவர் ஞானியை சந்தித்து, ஞானியே, நான் மிகவும் கவலைப்படுகிறேன். என்னிடம் எல்லாம் இருந்தாலும் மன நிம்மதியில்லை. எனக்கு மன அமைதி தரும் வழி சொல்லுங்கள் என்றார். ஞானி புன்னகைத்து, உனக்கு ஒரு பரிசு தருகிறேன் என்றார். அவர் வெளியே சென்று ஒரு சிறிய காய்ந்த விதையைக் கொண்டு வந்து வியாபாரி கையில் கொடுத்தார். வியாபாரி ஏமாற்றமடைந்து, இது என்ன பரிசு? இதனால் எனக்கு என்ன பயன் என்றார். ஞானி, இது உலகின் மிக அரிய விதை. இதை ஒரு தொட்டியில் வைத்து தினமும் தண்ணீர் ஊற்றுங்கள். கவனமாக பராமரித்து வந்தால் அது அழகான மலர் கொடுக்கும் மரமாக வளரும். ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது. இந்த விதை முளைவெடுத்து மரமாகும் வரை நீங்கள் எந்த வியாபாரத்திலும் ஈடுபடக்கூடாது என்றார். வியாபாரிக்கு வேறு வழியில்லை, விதையை வாங்கிக் கொண்டு சென்றார். வீட்டிற்குச் சென்று விதையை ஒரு தொட்டியில் வைத்து தினமும் கவனமாக பராமரித்தார். விதை முளைவிட பல வாரங்கள் ஆகின. அதுவரை அவர் வேலை செய்யவில்லை, பணமும் இல்லை. ஆனால் விதையைப் பராமரிப்பதில் அவருக்கு ஆர்வமும் மகிழ்ச்சியும் இருந்தது. மெதுவாக விதை முளைவிட்டு ஒரு சிறிய செடியாக வளர்ந்தது. அவர் அதைப் பார்த்துக் கொண்டே இருப்பதில் மகிழ்ச்சி அடைந்தார். மன அமைதி கிடைத்தது. பல வருடங்கள் கழித்து அந்தச் சிறிய விதை அழகான மலர்களைக் கொடுக்கும் மரமாக மாறியது. வியாபாரி இனி வியாபாரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர் மரத்தைப் பார்த்துக் கொள்வதிலும் தோட்டத்தில் வேலை செய்வதிலும் மகிழ்ச்சியுடன் காலத்தைக் கழித்தார்.